புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் மாதம் மீண்டும் தொடங்கப்படவுள்ள நிலையில், கடந்த 2 ஆண்டுகளில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி முதல் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் முதல்வர் திட்ட முகாமில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். கடந்த 2 ஆண்டுகளில் புதிய ரேஷன் கார்டுகள் பெற்றவர்களும் மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 19,62,717 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்க இருக்கிறோம். இதுவரை 9,44,452 பேர் தபால் மூலம் நகல் அட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று அமைச்சர் சக்கரபாணி சட்டசபையில் தெரிவித்து இருந்தார். முந்தைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளனர். தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இதற்காக 9000 இடங்களில் முகாம்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில், திட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக சென்னையில் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடன் முதல்வர் முகாம் எங்கெங்கு நடத்த வேண்டும் என்ற விவரங்கள் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்கள் பொதுமக்களுக்கு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய ரேஷன் அட்டை உடன் மகளிர் உரிமைத் தொகை பெறவும் தகுதி உள்ளதால் பொதுமக்களுக்கு இது டபுள் ஜாக்பாட் அறிவிப்பாக இருக்கும். மேலும் தகுதியிருந்தும் இதுவரை இந்த திட்டத்தில் இணைய முடியாத குடும்பத் தலைவிகள், புதிதாக விண்ணப்பிக்கவுள்ளவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.